வயதான கிராமத்தவர் ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட முதல் முறையா சென்னைக்கு வந்தாரு. அங்க ஒரு மிகப்பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு முன்னால நின்னுக்கிட்டு இருந்தாரு. அங்க பலர் லிப்ட்ல உள்ள போய் பின் வெளியே வர்றதுமா இருந்தாங்க. இந்த கிராமத்தவர் லிப்டை இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன அறை திறக்கப்படுது, ஒரு சிலர் உள்ள போறாங்க, மறுபடியும் அந்த அறை திறக்கப்படுது, உள்ள போன மக்கள் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த சின்ன அறைக்குள்ள போய் மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ லிப்டின் கதவு திறந்துச்சு. ஒரு வயதான பெண்மணி உள்ள போனாங்க. கதவு பூட்டிக்கிட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு லிப்டோட கதவு திறந்துச்சு. அழகான வாலிப பெண் ஒருத்தி வெளியே வந்தா. உடனே அந்த கிராமத்தவர் தன்னுடைய மனைவி கிட்ட, பாத்தியா அறிவியலின் கண்டுபிடிப்ப, வயதான பெண்ணை இவ்வளவு சீக்கிரமா ஒரு அழகான வாலிப பெண்ணா மாத்துற அளவுக்கு மனுஷன் முன்னேறிட்டான். நீயும் அந்த அறைக்குள்ள கொஞ்ச நேரம் போயிரு, ஒரு வாலிப பெண்ணா மாறிடுவேன்னு சொன்னாராம். நம்மில் பலர் ஆன்மீக பக்தி முயற்சிகளை கடைபிடிக்கும் விதம் இப்படித்தான் இருக்குது. 40 நாள் விரதம் இருந்தா போதும், அல்லது ஏதாவது ஒரு புனித யாத்திரை போனா போதும், சில நாட்கள் பூ வைக்காம அசைவ உணவு சாப்பிடாம இருந்தா போதும், நம்முடைய பாவங்கள் முழுமையா நம்மளை விட்டு போயிரும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அப்படி இல்லவே இல்லை. அப்போ நாம என்னதான் செய்யணும்? பரிசுத்தமான வாழ்க்கைய ஒரு சிற்பி தன்னுடைய சிற்பத்தை செய்யறதுக்கு ஒப்பிடலாம். வெளியே சாதாரணமா தெரியும் கல்லுல இருந்து தேவையற்ற பாகங்களை நீக்கி விடும்போது அந்த கல்லில் ஒளிந்திருக்கிற அழகிய சிற்பம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி கடவுளுடைய சாயல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிஞ்சிருக்குது. ஆனா நம்முடைய பாவங்கள், தீய சிந்தனைகள் அதை மறைச்சுக்கிட்டு இருக்குது. இந்த தேவையில்லாதத ஒவ்வொன்னா ஆய்ந்து பார்த்து நம்ம விட்டு நீக்கும் போது நமக்குள்ளே புதைஞ்சி இருக்கும் கடவுளுடைய சாயல் தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாலும் நிறைவாலும் நிரம்ப ஆரம்பிக்கும். பக்தி முயற்சிகள் அல்லது ஒருத்தல் முயற்சிகள் எல்லாமே இப்படிப்பட்டவைகளை நீக்குவதற்காக உபயோகப்படணும். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணணும்னு வேதமும் நமக்கு கற்றுத்தருது.